अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ராமானுஜதயாபாத்திரம் அப்படின்னு பல ராமானுஜர்களையும் பார்த்தோம். அப்படி அப்புள்ளார் தொடக்கமாக மேன்மேலும் இருக்கிற பூர்வாச்சாரியர்கள் எல்லாருடைய அனுகிரக விசேஷமும் தயைக்கும் பாத்திரமானவர் சுவாமி தேசிகன் அப்படின்றத அனுபவித்தோம். இப்படி இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் பெருமாள் திருவேங்கடமுடையானே அவதாரம். அந்த திவ்ய தம்பதிகளில் பெருமாள் வேதாந்தாச்சாரியர்னு அனுகிரகம் பண்ணுறார். பிராட்டி சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு எல்லா கலைகளுக்கும் பிராட்டி தான் உறைவிடம். அதனால் சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு பெருமாள் தான் வேதாந்த வேத்யன். அதனால் அவர் வேதாந்தாச்சாரியர்னு. இப்படி பெருமாள் பிராட்டி தொடக்கமாக எல்லாருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமானவர். ஒரு பூர்வாச்சாரியாருடைய அனுகிரகத்துக்கும் இவர் பாத்திரமல்ல அப்படின்றதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வியக்தி விசேஷம். இன்னும் சொல்லப்போனால் பாஷ்யக்காரரை சொல்லச்சே பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் பாஷ்யக்காரருக்கு முன்பட்ட ஆச்சாரியர்கள் அவருடைய திருமுடி சம்பந்தத்தினால நிலம் பெறார். அதாவது அவளுடைய திருவடி, பூர்வாச்சாரியருடைய திருவடியை அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு தான் ஏத்தம் என்ற மாதிரி சுவாமி தேசிகனை குளிர கட்டாட்சிக்கிறதுனாலேயே எல்லா ஆச்சாரியாளுக்கும் பெருமை. சுவாமி தேசிகன் அதனால்தான் மொத்த உருவமாக தேசிகனே அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த சுவாமி தேசிகன் அவர் ராமானுஜ தயாபாத்திரம். பெருமாள் ராமன் ரமா சம்பந்தி. அதுக்கு அனுஜராக இந்த சம்பிரதாயத்தை யாரார் எம்பெருமானாலே பிரவர்த்திக்கப்பட்ட இந்த சம்பிரதாயம் சிருஷ்டித்து பிரவர்த்திக்கப்பட்ட சம்பிரதாயத்தை யாரார் பிரவர்த்திக்கிறாளோ அவள் மொத்த பேருடைய அனுகிரக விசேஷமாக இருந்து அதனால தான் இப்படி உயர்ந்ததான கிரந்தங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தத்தில் கேள்விகள்லாம் எழலாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்லி இனிமே கேள்வியே எழ முடியாதபடி அப்படியே எழுந்தாலும் இதிலேயே பதில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உயர்ந்ததான தன்மை சாதுரியம் கவிதார்க்கிக சிம்மம்னு பாகவதாளால் கொண்டாடப்பட்டது. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் ராமானுஜ தயாபாத்திரர் எவ்வளவு தயைக்கு பாத்திரராக தான் அவருடைய ஞான வைதுஷ்யம் சொல்ல ஒண்ணாது. அதனால் அடுத்த பாதத்தில் இதனுடைய காரியம், ஞானத்தினுடைய காரியம் என்ன? அனுஷ்டானம். அனுஷ்டானத்தில் ரொம்ப தீர்மையாக இருக்கக்கூடியது. அதனால் வைராக்கியம். அதனால் ஞான வைராக்கிய பூஷணம். அவருக்கு பூஷணம் என்ன? ஞானம் வைராக்கியம். சொன்னத்தினால நடுவில் இருக்க அனுஷ்டானம். ஞானமும் வைராக்கியமும் அனுஷ்டானம்ன்றது ஒன்று இல்லைன்னா அது நிற்கவே நிற்காது. இந்த அனுஷ்டானம்தான் ரெண்டுத்தையும் அப்படியே கட்டி மாட்டுறது. அதாவது சாஸ்திரத்தை சொல்ல
பக்ஷிக்கு ரெண்டு பக்ஷம் சிறகு, ஒன்று ஞானம், இன்னொன்று பக்தி அப்படின்னு சொல்லுவார்கள். ரெண்டு சிறகுன்னு சொன்னால் எதில் இருக்குது? பக்ஷி இருக்குது. அந்த பக்ஷி தான் அனுஷ்டானம் பண்ணக்கூடியது. அதனால் அனுஷ்டானம் நடுவில் ஒரு பக்கம் ஞானம் சரி, அந்த பக்தி தான் வைராக்கியம்னு சொல்லப்படுறது. அதனால் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படின்றதுனால ஞானானுஷ்டான வைராக்கியத்தை அணிகலனாக கொண்டு விளங்குறவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதாவது ஒருத்தருக்கு பெருமை சேர்க்கக்கூடியது எது? அணிகலன், அழகு, மெருகூட்டுறது. அந்த மாதிரி ஒருத்தரை மெருகூட்டுறது எப்படின்னா ஞான அனுஷ்டான வைராக்கியங்கள் தான் ஒரு மனுஷனை உயர்ந்தபடியாக காட்டும். அதில் இவர் எப்படிப்பட்டவர்? அதுக்கு தகுந்ததான ஞானம், அதுக்கு தகுந்தான அனுஷ்டானம், அதுக்கு தகுந்தான வைராக்கியம். ஞான வைராக்கிய பூஷணம். இப்படிப்பட்டவர் யார்? இவ்வளோ ராமானுஜ தயா பாத்திரராகவும் அதுக்கு தகுந்த ஞான வைராக்கிய அனுஷ்டானங்கள்லாம் பூஷணமாக கொண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம். அதாவது அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து பின்னு தன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி இன்னும் வெண்ணி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்த மண்மேல் நின்ன நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு சாச்சாரு. அதுபோல் வேங்கடநாதன் இருக்கானே, வேங்கட மாமலமே, அந்த வேங்கடநாதன் தான் இங்கே ஆரியரா, அதாவது திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்றுன்னு. அந்த மாதிரி இங்கே அவதாரம் ஆச்சாரிய அவதாரமாக எல்லாம் தெரிந்தவராயும் புகழக்கூடியவராயும் வணங்கக்கூடியவராயும் இப்படி இருக்கக்கூடிய ஆரியராக இங்கே அவதரிச்சிருக்கார். இவருக்கு அந்த ஸ்ரீ இருக்குதே, இப்படிப்பட்ட ஆச்சாரிய பெருமாள் அவதரித்தார், ஆச்சாரிய ரூபேண அவதரித்தார். ஏதோ ராமனை அவதரித்தார், ராமாயணாதிகள்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தவாளுக்கு அனுகிரகம் பண்ணார். அப்புறம் ராமாயணத்தின் மூலமாக தன்னுடைய சரித்திரத்தின் மூலமாக ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்னு சரித்திராதிகளை படிக்கிறவாளுக்கெல்லாம் இவருடைய ஸ்ரீ எப்படி இல்லை, கிரந்த ரூபேண அந்த கைங்கரிய ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் ஸ்ரீ அந்த கைங்கரிய ஸ்ரீயை பெற்றுத்தரக்கூடியதான கிரந்தங்கள்லாம் ஆரியராக இருந்து மகாவித்வானாக இருந்து எல்லாரிடத்துலையும் எல்லாரும் போற்றப்படக்கூடியவராக இருந்து அப்படி கிரந்தங்கள்லாம் பண்ணி எல்லாரும் போற்றக்கூடிய நிலைமையில் இருக்காரு. அது அந்த ஸ்ரீ எல்லாருக்கும் கைங்கரியத்தை பெற்றுத்தர ஸ்ரீ. இவர் கைங்கரியம் பண்ணுறது ஒரு ஸ்ரீ, அந்த ஸ்ரீ கைங்கரிய ஸ்ரீயை எல்லாருக்கும் பெரும்படியான வழியை வானேற போவளவும் வாழுது ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போவளவும் வாழும். ஆன மாதிரி அந்த கைங்கரிய ஸ்ரீயை பெற்றுத்தரக்கூடியவராக அந்த ஸ்ரீ இவருக்கு நித்தியமாயிருக்கு. ஏன்னா கிரந்தங்கள் மூலமாக ஆச்சந்திராருக்கும் அவருக்கு அந்த ஸ்ரீ இருந்துட்டே இருக்கு. ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம். இப்படி திருமலைமால் இங்கே அவதரித்தாரே, பின்னும் வெண்ணி திருவேங்கடநாதன் குருவாய் நின்று நிகழ்ந்த மண்மேல் நின நோய்கள் தவிர்த்தனே. அதான் அதனால் இந்த ஸ்ரீ அவருக்கு என்றைக்கும் நின்றுட்டுருக்கு. நோய் போச்சுன்னா மண் மேலே இருக்கக்கூடிய நோய் போயிடுச்சுன்னா அவளுக்கு கைங்கரியம் வரப்போகுது. அப்படிப்பட்ட அந்த நோய்களை தவிர்த்ததுனால இந்த கைங்கரியத்தை பெற்றுத்தரக்கூடியதான மார்க்கத்தை நோயை போக்கி கைங்கரியத்தை பெரும்படியான மார்க்கத்தை காண்பிச்சாரே, அப்படிப்பட்டவர்
அதனால் அவர் என்னன்னா வந்தே வேதாந்த தேசிகம், பெரிய பெருமாளாலேயே கொண்டாடப்பட்டவர் வேதாந்தாச்சாரியர். ஏன்னா வேதாந்தத்தில் காண்பிக்கக்கூடிய மார்க்கம் இருக்குதே, அந்த மார்க்கத்தை இவர் தான் காண்பிச்சார். கண்டரவேண ஆள வந்தார். யசப்பிரசாத கலையான்னு தேவபெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டு போட்டார். ராமானுசர் இந்த சம்பிரதாயத்துக்கு ஓணும். அந்த யசப்பிரசாத கலையாவுக்கு இல்லை, அதோடைய உள்ளர்த்தம் என்ன எடுத்து சூக்ஷ்மாவச்சு போய் அந்த ராமானுஜனும் தான் கத்தியத்திரயம் தான் சரணாகதி பண்ணி கத்தியத்திரயம் மூலமாக அந்த சரணாகதி சாஸ்திரத்தை காட்டினார். ஆனால் இவர் தான் அதை பலமுகமாக வந்து எளியவருக்கு எளிய நடையில், இன்னும் கொஞ்சம் இதுவாளுக்கு இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நடையில், அதாவது விஷயங்களை மேலும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியுது. பல வகையாக இப்போ சொல்லணும்னா எல்கேஜி டு பிஹெச்டி வரை எந்தெந்த ஸ்டேஜில் படிக்கிறாளோ அவளுக்கு உண்டான அந்தந்த நிலைமைக்கு தக்கினவாற விளக்கக்கூடிய கிரந்தங்கள்லாம் ஆளு. அதனால் அந்த வேதாந்த மார்க்கத்தை பிரகாசிப்பிச்சவர் இவர் தான். அங்கே பெருமாள், பிராட்டி, விஸ்வக்ஷனர், நம்மாழ்வார் தொடக்கமாக நாதமுனிலாம் இருக்காளே, இத்தனை ஆச்சாரிய பங்கியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை காட்டிலும் பள்ள எல்லாரும். ஆனால் அது ஒரு திட்டமாக இருந்தது. கட்டி தொட்டி எங்கும்னு சொல்லுவாள், அதுபோல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவரவர்கள் ஞான சக்திக்கு தகுந்த மாதிரியான அந்த ஞான போதனம் பண்ணுற சக்தி இவருக்கு தான். அந்த வேதாந்தத்தை உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது நிர்தாரணத்தோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவளுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரியும். ஒன்றும் வேணாம் மேம்போக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அவளுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக அது தெரியும். அந்த மாதிரி அதனால தான் வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு ரங்கநாதன் கொடுத்தார். அதை தான் இங்கே சொல்கிறேன். இப்படி ராமானுஜ தயைக்கு பாத்திரமானவர். அப்படி பாத்திரமானத்தினாலே அது கொண்டு ஞானானுஷ்டான வைராக்கியங்களை பூஷணமாக கொண்டு விளங்கியவர் யார் அப்படின்னு சொன்னால், அந்த திருமலைமால் இங்கே அவதரித்தானே திருவேங்கடநாதன்ற ஆச்சாரியனா, அந்த ஸ்ரீமத் வேங்கடநாதாரியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படி அவதரித்தவரை பெரிய பெருமாள் ஸ்டாம்ப் பண்ணுறான் வேதாந்தாச்சாரியன், வேதாந்த தேசிகம். அதான் இப்படிப்பட்டவரை வந்தே. அதனால் இந்த இடத்துல இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய அனுகிரகம். ஆச்சாரிய அனுகிரகம் வினா எதுவுமே வராது. அதனால தான் இதில் முதல்ல ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு. அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் இந்த ஞான அனுஷ்டானங்கள் வைராக்கியங்கள்லாம் வந்து அது பூஷணமாக இருக்கிறது. சுதசித்தமாக இப்படி இருக்கக்கூடிய சாட்சாத் திருவேங்கனுடைய அவதாரம். இப்படிப்பட்டவரை வேதாந்தாச்சாரியன் எம்பெருமானுக்கு தான் திருநாமம். அந்த திருநாமத்தை இவருக்கே கொடுத்துட்டார். என்ன, பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு முன்னே திருவேங்கடத்துக்கு வந்துட்டு தான் வந்தார் அப்படின்னு ஒரு வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாள். திருவரங்கத்தை தான் பாடுறா. இதுவரையில் அந்த பொண்ணு வாயே திறக்கலை. திருவரங்கன்கிட்ட அப்படி மூழ்கி போயிருக்கா, மோகிச்சு போயிருக்கா. அவள் வாயை திறக்கிறச்சே என்ன பண்ணுறா? வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்ற. அதுபோல் திருவேங்கடமுடையான் அவதாரம். அந்த திருவேங்கடமுடைய அவதாரமானதுனால ரங்கநாதன் தன்னுடைய விருதை வேதாந்தாச்சாரியர் பட்டத்தை இவருக்கே கொடுத்தார். அதனால் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்னு இந்த தனியை இதை பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர்
அருளினார். அது ஏற்கனவே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்ற தனியின பாஷ்யக்காரர் சேவா காலத்துக்கு முன்ன ஆரம்பிக்கும்படியாக பணித்தார். அதே பெரிய பெருமாள் பரிசரத்தில் இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள்லாம் அதுக்கு முன்னே ராமானுஜ தயா பாத்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும். ராமானுஜ தயா பாத்திரம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் யோனித்யமச்சுத மாதா பிதா பூதம் சரஸ்ய அப்படின்னு பொது தனியை சொல்லி அதுக்கப்புறம் தத்தத் பிரபந்த தனியன் குருமுகமனதேத்தியோ இல்லை நீளாதுங்கவோ அப்படி சொல்கிறது அனுஷ்டானத்தில் இருக்குச்சு. ஒரு அத்தியன உற்சவம் பூர்த்தி நாளில் சுவாமி தேசிய நாள் தான் இந்த அத்தியன உற்சவம் மற்றவாளால் தடுக்கக்கூடியதாக இருந்து அத்தியன உற்சவம் நிரபாதமாக நடந்தது அப்படின்னு அனுசந்தானம் கிருத்தஜதானுசந்தானம் பண்ணச்சே சுவாமி தேசியன் இதெல்லாம் ராமானுஜ தயா பாத்திரம்னு சொன்னேன். அப்புள்ளாருடைய ஆச்சாரியரான அப்புள்ளாருடைய அனுகிரக விசேஷத்தினால்தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினேன்னு அப்புள்ளாரை ஸ்மரித்தார். உடனே அங்கே இருந்தவாள்லாம் அது சுவாமியினுடைய திருவுள்ளபடிக்கு அப்படி இருந்தாலும் நமக்கு பிரத்யக்ஷமாக இங்கே சுவாமி தேசிகன்தான் இது பண்ணதுனால பிரபந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ராமானுஜ பாத்திரத்தை சொல்கிற மாதிரி வேதத்துக்கு எப்படி மின்னையும் பின்னையும் பிரணவமோ அது போல் இதை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே ராமானுஜ பாத்திரத்தை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணோம். அதனால் வாழி திருநாம கோஷ்டியில் பூர்வத்தில் பாஷ்யக்கார நாளில் இருந்த சர்வதேச திசா காலேஷு பல்லாண்டுக்கு அப்புறம் சர்வதேச திசா காலேஷு ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க அப்படின்ற 3 தனியன்களுக்கு அப்புறம் நமோ ராமானுஜாரியாய ராமானுஜ தயா பாத்திரம் இது 2 உடனே குமார வரதாச்சார் சுவாமி ஆச்சாரியனுக்கு உகந்ததான பிராச்சாரியனுக்கும் அப்புறம் ஆச்சாரியனை பற்றியும் நமோ வாழி ராமானுஜ பிள்ளான்ற இதை ஆச்சாரியனுக்கு அதாவது ஆச்சாரியனான தேசியனுக்கும் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அப்புள்ளார் விஷயமாகவும் தேசியன் விஷயமாக வஞ்ச பல சமயம் மாற்ற வந்தோன் வாழியே அப்படின்றதையும் அருளி செய்தார். அது மேலே அதையும் அனுசந்தானத்தில் வந்திருக்கு. கவிதா அர்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷ்ணகோபாகிநதிவர்யான் பஜரிஷம் ஸ்ரீரங்கபூர்வஸ்ரீசானபதாசிரம் ஸ்ரீவத்சவம் சிதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்